ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆங்குலரில் எப்படி ரவுட்டிங் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஆங்குலரில் மொத்தம் 2 வெர்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு பழைய வெர்ஷனில் நிறைய வந்திருக்கு. ஆனால் ஸ்டாண்ட் அலோன் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்ட் அலோன் கான்செப்ட் வச்சு. இதுக்கு முன்னாடிலாம் ஸ்டாண்ட் அலோன் ஃபால்ஸ்னு இருக்கும். அதில் ரவுட்டிங்க்கு வேறு மாதிரியான ப்ரொசீஜர், இப்போ வந்துருக்கிறதுக்கு வேறு மாதிரியான ப்ரொசீஜர். இப்போ 2 ப்ரொசீஜர்லேயும் ரவுட்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் அலோன் ஃபால்ஸ், அதாவது பழைய வெர்ஷன் ஆங்குலரில் எப்படி ரவுட்டிங் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணவும் இந்த ஆப் ரவுட்டிங் பேஜ் மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே HTML கண்டென்ட் இப்போ நம்ம பார்த்தோமே அவுட்புட், அதோட கோடு தான் இது. அது மட்டும் இதில் இருக்கும். இப்போது நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 காம்போனன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஹோம்ங்கிற காம்போனண்ட்டும் அபவுட்டுங்கிற காம்போனண்ட்டும். அதில் HTML ஒன்றுமே வைக்கல, சும்மா அபவுட் ஒர்க்ஸ், ஹோம் ஒர்க்ஸ் இது மட்டும் தான் வச்சுருக்கோம். இப்போதைக்கு நம்மளோட கான்செப்ட், நம்மளோட கோல் என்னென்னா நேவிகேட் பண்ணி ரவுட்டிங் பண்ண வச்சு ஹோம் பேஜுக்கும் அபவுட் பேஜுக்கும் போக வைக்கிறது தான் நம்மளோட கோல். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது ஸ்டாண்ட் அலோன் ஃபால்ஸ். அதை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, டிஎஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இல்லைன்னா அது ஸ்டாண்ட் அலோன் ஃபால்ஸ் பழைய வெர்ஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த காம்போனன்ட்ங்கிற ஏரியாவில் காம்போனன்ட்க்கு கீழே ஸ்டாண்ட் அலோன் ட்ரூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா, ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது நியூ வெர்ஷன். அதுக்கு வேறு மாதிரியான ரவுட்டிங் ப்ரொசீஜர், அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ரவுட்டிங் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம 2 காம்போனண்ட்டை ஆட் பண்ணுறோம். காம்போனண்ட்டை ஆட் பண்ணுறதுக்கான கோடு என்னென்னா, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். ng generate காம்போனண்ட். இப்போ சாம்பிள்னு ஒரு காம்போனண்ட் க்ரியேட் பண்ணிடுவோம். இங்கே ஒரு காம்போனண்ட் க்ரியேட் ஆயிடுச்சா, சாம்பிள்னு ஒரு காம்போனண்ட். இப்போது இந்த app.modules உள்ள போய் பார்த்தோம்னா அங்கே அதுவும் வந்திருக்கும். அதுவாக இங்கே இம்போர்ட் ஆகி இருக்கும். இம்போர்ட் சாம்பிள் காம்போனண்ட் நம்ம அதோட பார்ட் போட்டு கீழே டிக்ளரேஷன்லேயே அது இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா ரவுட்டிங் பண்ண போகிறோம். ரவுட்டிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பேஜுக்குள்ளே வரணும். ஆப் ரவுட்டிங் மாடியூல்ஸுங்க. அதில் இந்த கான்ஸ் ரூட்ஸ்ன்னு இருக்கா, இதில் இந்த ப்ராக்கெட்டுக்கு அடுத்து நம்ம ஒரு கோடு எழுத போகிறோம். அது என்னதுன்னா, கர்லி பிரேசஸ்குள்ளே பாத்துன்னு போடணும். பாத் நம்ம எந்த பாத்துக்கு செட் பண்ண போகிறோங்கிறது தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ இப்போ எம்டிஆர் இருந்துச்சுன்னா எங்கே போகணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். பாத் எம்டிஆர் இருக்குது, அதாவது அந்த லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு அவுட்புட்டில் வரும்ல, அதுக்கு அடுத்து இந்த லோக்கல் ஹோஸ்ட்டுன்னு வந்ததுக்கப்புறம் எந்த பாத்துக்கு எந்த காம்போனண்ட்டுக்கு போகணுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இப்போ பாத் எம்டிஆர் இருந்துச்சுன்னா எங்கே போகணும், எந்த காம்போனண்ட்டுக்கு போகணும். ஸோ காம்போனண்ட்டை எழுதுகிறோம். காம்போனண்ட் எந்த காம்போனண்ட்டுக்கு போகிறோம், டிஃபால்ட்டாக எல்லோரும் ஹோம்க்கு தான் ஃபஸ்ட்டு போவாங்க. ஸோ ஹோம் காம்போனண்ட் போட்டுக்கிறோம். ஹோம் காம்போனண்ட் அது போட்டால் மேலே அது இம்போர்ட் ஆகிருக்கு, ஹோம் காம்போனண்ட்டுங்கிறது. ஸோ இப்போ பார்த்து எம்டி இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹோம் காம்போனண்ட்டுக்கு போயிடும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்டும் அதே மாதிரி பார்ட். இப்போ நம்ம மறுபடியும் எம்டி கொடுக்க முடியாது, வேறு பார்த்து அபவுட்டுக்கு கொடுக்குறோம். அபவுட் இப்போ என்ன மேலே அட்ரஸ் கொடுக்கணும், அபவுட்டுக்கு அபவுட்னா லாஜிக்காக இருக்கும். ஸோ நம்ம அபவுட்டுங்கிற நேம் வச்சு எந்த காம்போனண்ட்டை கால் பண்ணுறோம், அபவுட் காம்போனண்ட்டை கால் பண்ண போகிறோம். ஸோ காம்போனண்ட் அபவுட் போட்டாச்சு, அதுவாக இம்போர்ட் ஆயிரும். அபவுட் காம்போனண்ட் இங்கே இம்போர்ட் ஆயிருச்சு, இங்கேயும் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம பார்த்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டோம்னா நான் அவுட்புட் போய் காமிச்சேன். சாரி, நம்ம என்ஜி ஓடவே விடலை. இது இன்னொரு ரன் ஆகலை. சரி, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்கிடுவோம். என்ஜி ஸ்டார்ட் -o. அந்த -o எதுக்கு போடுறோன்னு தெரியுங்களா, ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுறதுக்கு. ஸோ என்ஜி ஸ்டார்ட் ஆகட்டும்.
இப்போ ஃபஸ்ட்டு அது எதுவாக கன்சிடர் பண்ணிருச்சுன்னா அந்த app.html ஆப் காம்போனண்ட்டில் HTML பேஜை ஃபஸ்ட்டு காட்டிட்டு நம்ம வச்சுருக்கோமா எம்டியாக இருந்துச்சுன்னா ஹோம் காம்போனண்ட் ஒர்க்ஸ் ஆகணும் அப்படின்னு ஹோம் காம்போனண்ட் வந்துருச்சு. இப்போது இதே இடத்துல நம்ம போய் அபவுட்டுன்னு போடுறோம். நம்ம அபவுட்டு நாங்கள் பார்ட் செட் பண்ணியிருக்கோமோ, ஸோ அபவுட் ஒர்க்ஸ் 2 ரவுட்டிங் நடந்திருக்கு. இதை நம்ம கொஞ்சம் இன்னும் டீசெண்டாக டிசிப்ளின்டாக வச்சு கொடுக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆப்பில் தான் HTML தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஒரு டிசைன் போடுவோம். இப்படி ஒரு டிசைன் எழுதியிருக்கோம். இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு தெரியுதா? இந்த ரவுட்டர் அவுட்லெட்டுன்னு இருக்கா, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இதுக்கு அடுத்து வரக்கூடியதெல்லாம் இதுக்கு கீழே தான் வரும். இப்போ ஆப் காம்போனண்ட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அவுட்புட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த ஆப் காம்போனண்ட் HTML-குள்ளே இருந்த டிசைன் ஃபஸ்ட்டு மேலே காட்டுச்சு. இன்னும் நம்ம சேவ் பண்ணல, அதை காட்டுறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த டிசைன் வரும். அது கீழே தான் நம்மளோட காம்போனண்ட் ஹோம் காம்போனண்ட்டில் என்ன டிசைன் போட்டிருக்கோமோ, அபவுட் காம்போனண்ட்டில் என்ன டிசைன் போட்டிருக்கோமோ அது கீழே தான் வரும். ஸோ ரவுட்டர் அவுட்லெட்டுக்கு கீழே தான் எல்லாமே வரும். இந்த பாக்ஸுக்கு அடுத்து தான் எந்த காம்போனண்ட் நம்ம கால் பண்ணாலும் வரும். அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், அது பின்னாடி வர வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம இப்படி ஒரு டிசைன் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ரவுட்டர் அவுட்லெட்டுக்குள்ளே 2 பட்டன் வச்சுருக்கோம். ஒரு பட்டன் ஹோமும் ஒரு பட்டனுக்கு அபவுட்டுன்னு போட்டிருக்கோம். பட்டனோட வேலை என்ன வச்சுருக்கோம்னா, ஹோம் பட்டன் கிளிக் பண்ணும்போது எம்டியான பேஜுக்கு போகணும், அபவுட்ஸை கிளிக் பண்ணும்போது அபவுட் பேஜுக்குள்ளே போகணும். அவ்வளோதான். சரி, அது வேறு பேஜ். இதில் அதே மாதிரி ஒரு டிசைன் எழுதுவோம். பட்டன் ஹோம், பட்டன் அபவுட்ஸ், டிவ். ஒரு டிவ் எதுக்குன்னா ஸ்டைல் சும்மா செட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நான் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன் சும்மா ஒரு ஸ்டைலுக்காக பட்டனுக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டைல்ஸ் தான். உள்ளே இருக்க கண்டென்ட் மட்டும் பாருங்கள். ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி ஹெச்எஃப் வச்சு நம்ம டைரக்டரிஸை செட் பண்ணுறோம். நம்ம இதில் என்ன மாடல் கொடுத்துருக்கோம், எம்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ எம்டியாக கொடுத்துருக்கோம். ஸோ ரன் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா ஹோம் பேஜ் வந்துருக்கு. இதில் 2 பட்டன் வச்சுருக்கோம். அபவுட் கிளிக் பண்ணால் அபவுட் பேஜ் போகும், ஹோம் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜ் வரும். இதுக்கு தான் ரவுட்டிங் செட் பண்ணிடுவோம் 2 பேஜுக்கும். இது வந்து ஓல்டு வெர்ஷன் ஆஃப் ஆங்குலருக்கு. இப்போ நியூ வெர்ஷன் ஆஃப் ஆங்குலருக்கு எப்படி பண்ணுங்கிறத பார்ப்போம். இது நியூ வெர்ஷனோட காம்போனண்ட். இருங்க, அதில் நம்ம செட் பண்ணது வந்துருச்சு. அப்படியே பேசிக்காக நம்ம ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் ஒரு வெப்பேஜ் இருக்கும், ஆங்குலரோட வெப்பேஜ். இப்போ இப்படி இருக்கா. இப்போ நம்ம எதுக்குள்ளே போகிறோம், இது நியூ வெர்ஷன், ரைட்? நியூ வெர்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 2 காம்போனண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஹோம் காம்போனண்ட்டு, அபவுட் காம்போனண்ட்டு, 2 காம்போனண்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஒரு சேஞ்சை பார்க்கலாம். என்னன்னா ஆப் டாட் இங்கே வந்து பாருங்கள், ரவுட்டிங் மாடியூல்னு ஒன்று இல்லவே இல்லை. இங்கே ரவுட்டிங் மாடியூல்னு ஒன்று இருக்கா,
அந்த மாதிரி நியூ வெர்ஷன் ஆஃப் ஆங்குலரில் ரவுட்டிங் மாடலில் ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக app.routes.tsன்னு ஒன்று இருக்குது, ரைட்? அதுக்குள்ளே நம்ம போகிறோம். அதில் வளன்னு எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிளாக ஒரு கோடு இருக்குது. ரூட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே யூஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு கோடு இருக்கும், ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து ஹோமுக்கும் அபவுட்க்கும் ரவுட்டிங் செட் பண்ண போகிறோம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அதே ப்ரொசீஜர், பாத்து எம்டியாக இருந்துச்சுன்னா ஹோம், அபவுட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அபவுட் காம்பனண்ட் ஒர்க் ஆகணும். இந்த மாதிரி போட்டோம்னா இன்புட் ஆகி அதில் ஒரு பக்கம் இருக்கும். இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சாச்சு. இப்போ இதுலேயே அதே மாதிரி எழுதணும். இந்த அவுட்லெட் எதுக்குன்னு தெரியுதா? ஸ்லாஷ் போட்டு ஹோம் பேஜுக்கு போகிறதுக்கு, அபவுட் பேஜுக்கு போகிறதுக்கு வச்சாச்சா? இப்போ ஓகே, நம்ம பார்த்த மாதிரி 2 காம்பனண்ட் இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு app.routes பேஜுக்குள்ளே போய் எம்டியாக இருந்துச்சுன்னா ஹோம் காம்பனண்ட் ஒர்க் ஆகணும். அப்போ இல்லை அபவுட் அந்த லோக்கல் பார்ட்ஸ் எடுத்து அபவுட் இருந்துச்சுன்னா அபவுட் காம்பனண்ட் ஓப்பன் ஆகணுங்கிற மாதிரியான கோட் எழுதியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம app.html தான் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். இந்த அவுட்லெட் எதுக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவுட்லெட்டுக்கு அது போட்டிருந்தோம்னா அதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகி பேஜில் வரும். அது டிஃபால்ட்டாக அது அங்கேயே இருக்கும். அது கீழே தான் மற்ற கோடெலாம் வரும். ரூட் ஆப்லாம் கீழே தான் வரும். அந்த காம்போனண்ட்லாம் இந்த இதுக்கு கீழே தான் வரும். இதில் நம்ம என்ன போட்டிருக்கோம், 2 பட்டன் வச்சுருக்கோம். ஒரு பட்டனில் ஹோமுங்கிற நேமும், இன்னொரு பட்டனில் அபவுட்டுங்கிற நேமும் வச்சுருக்கோம். அது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி எம்டியாக போகணும், இல்லை இந்த அபவுட்டுங்கிற பேஜுக்குள்ளே போகணும் அப்படின்னு போட்டிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இதுலேயே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு நம்ம போகிறோம். ஸ்டார்டிங்லேயே என்ன இருக்குது, ஹோம் வந்து வந்துருச்சு. ஏன்னா எம்டியாக இருக்கிறதுனால ஹோம்ங்கிற காம்பனண்ட் வந்துருச்சு. இப்போ அபவுட் கிளிக் பண்ண உடனே அபவுட் ஒர்க்ஸ் ஆயிடுச்சு. 2 டைப்லேயும் உங்களுக்கு இந்த இதில் ஏன் டிசைன் போடலன்னா இது நியூ வெர்ஷனுங்கிறதுக்காக காட்டுறதுக்காக போட்டுருங்க. 2 பக்கமும் 2 அவுட்புட்டு வந்துருச்சு. 2 இதுவும் நேவிகேட் ஆகுது. ரவுட்டிங் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ட் தரேன். எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம், சின்ன விஷயம் என்னன்னா, இப்போ இது வந்து நியூ வெர்ஷன் ஆஃப் ஆங்குலர். ஓகே, ஏன்னா அதை எப்படி பார்க்கணும்னு நான் சொன்னேன்ல, இதில் பாருங்கள், டிஎஸில் ஸ்டாண்டலோன் ட்ரூன்னு இருக்குது. அந்த ஸ்டாண்டலோன் தான் இங்கே டிட்டர்மின் பண்ணுது. இதை வச்சு நிறைய வேலை பண்ணலாம், அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். இந்த இம்போர்ட்ஸ்குள்ளே நம்மளோட மாடியூல்ஸை இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இதிலே. அதில் வந்து தனியாக மாடியூல் பேஜில் போய் தான் பண்ணுவாங்க. சர்வீஸ் பேஜ் எல்லாமே வந்து இதுலேயே வந்து டைரெக்டாக இம்போர்ட் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க நியூ வெர்ஷனில். அதெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து ரவுட்டிங் மட்டும் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்ததில்ல, இதுலேயே ஒரு காம்பனண்ட் நம்ம சாம்பிள்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இங்கே சாம்பிள்ஸுங்கிற ஒரு காம்பனண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இது நியூ வெர்ஷன். இப்போ இந்த நியூ வெர்ஷனில் நம்ம டெலிட் கொடுத்துட்டோம், இது டைரெக்டாக டெலிட் ஆயிடும், எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது. இப்போ என்ஜி ஸ்டார்ட் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த ஒரு சாம்பிளை தவிர்த்து அது எதுவும் ப்ராப்ளம் வராது. டெலிட் பண்ணதும் டைரெக்டாக போயிடும். இங்கே காட்டுறேன். இல்லை, 3வது பேஜ் ஓப்பன் இருக்குது. அதில் வந்து வேறு எதுவுமே வரல, ப்ராப்ளமே கொடுக்காம டீசெண்டாக வந்துருச்சா. இப்போ பழைய வெர்ஷனுக்குள்ளே போகணும். இதான பழைய வெர்ஷன், ஆப் ரவுட்டிங் மாடலில் இருக்குது. ஸோ இதுதான் பழைய வெர்ஷன். ஸோ இதில் நம்ம ஒரு சாம்பிள் ஒரு காம்பனண்ட் ஃபஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சோம். இப்போ இதை நம்ம டெலீட் பண்ணணும். இது டெலீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எரர் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு காம்பனண்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் நேராக போய் இந்த ஆப் மாடியூல்ஸுங்கிற இதில் போய் சேவ் ஆயிடும். அதுவாக இம்போர்ட் பண்ணி
டிக்ளேர் பண்ணி ஒரு ஃபைல் இருக்கும். இதுவும் நம்ம வந்து டெலீட் பண்ணணும். இது வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்காக சொல்லுவாங்க, ஆனால் கீழே இருக்கும் தான், எல்லாரும் காட்டுவோம். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த ஒரு எப்படி ஒரு சைட் டெலீட் பண்ணாலே எல்லா பக்கமும் டெலீட் ஆகிற மாதிரி இப்போ புதுசாக நியூ ஆங்குலரில் கொண்டு வந்துருக்காங்க. இதே மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஒரு பேஜே அதில் கிடையாது. ஆப்டேட் மாடியூல்ஸ்னு ஒரு தனி செட் ஆஃப் மாடியூல்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது தனியாகவே அதுவாகவே மாடியூல்ஸ் இம்போர்ட்டில் தான் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணுற வேண்டிய இடத்துல ரவுட்டிங்கில் யூஸ் பண்ணுமா, ஆப் ரவுட்டிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சிருப்பாங்க நியூ ஆங்குலரில். ஸோ இதான் நியூ ஆங்குலர்லேயும் ஓல்டு ஆங்குலர்லேயும் இருக்கிற ஒன் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் ரவுட்டிங். ஸோ ரவுட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.